வண்டலூர் டு கேளம்பாக்கம் ஆன் ரோட்ல கொலப்பாக்கத்துல தாங்க நின்றுட்டு இருக்கோம். இன்னைக்கு என்கிட்ட நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வண்டலூர் டு கேளம்பாக்கம் சரௌண்டிங் லேண்ட் இருக்குமா, ஜிஎஸ்டி ரோடு எந்த அளவுக்கு ஒரு வேகமான ஒரு வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கும், அதுக்கு ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டலூர் டு கேளம்பாக்கம் இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு வளர்ச்சி வந்து அடைஞ்சிட்டு இருக்குங்க. முக்கியமா இந்த ரோட பத்தி சொல்லணும் அப்படின்னா இந்த ரோடு வந்து ஒரு எஜுகேஷனல் ஹப் அப்படின்னே சொல்லாங்க. அந்த வண்டலூர் ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க கிளம்பாக்கம் ரீச் ஆகிற வரையும் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஒரு எஜுகேஷன் ஹப் அப்படின்னே சொல்லலாம். ஆன் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் ஆங்க நீங்க வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து ரீச் பண்ணலாம். மொத்தம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 31 பிளாட் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. 700 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 1800 2400 ஸ்கொயர் ஃபீட் வரையும் வந்து பாத்தீங்கன்னா இங்க பிளாட் சைஸ் வந்து அவைலபிள் இருக்குங்க. கம்ப்ளீட்டா இப்போ நீங்க திரும்பும்போது அப்படியே பாப்பீங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல பிரைமான பிரீமியமான அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான லொகேஷன்ல தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து அமர்ந்திருக்குங்க. சுத்தி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடுகள் இருக்குங்க. இங்க இருந்து கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம 6 to 7 மினிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தாராளமா ரீச் பண்ணிடலாங்க. நமக்கு தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம 15 மினிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தாராளமா ரீச் பண்ணலாம். ஏர்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம 25 ல இருந்து 30 மினிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரீச் பண்ணிடலாங்க. உங்க கையில முன் பணமா ஒரு 10 லட்சம் ரூபாய் இருந்தா போதுங்க நீங்க இந்த மெயின் லொகேஷன் அதாவது நம்ம வண்டலூர் டு கேளம்பாக்கம் ஜங்ஷன்ல இருந்து ஜஸ்ட் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல நீங்க சொந்தமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேண்ட் வாங்கிக்க முடியுங்க. இன்னைக்கு தேதியில நிறைய பேரு இந்த ஏரியால சொந்தமா ஒரு லேண்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கீங்க. ஆமாங்க, இப்ப நம்ம எங்க நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வண்டலூர் டு கேளம்பாக்கம் ஆன் ரோட்ல கொலப்பாக்கத்துல தாங்க நின்றுட்டு இருக்கோம். நம்ம ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ்ல ஒரு 5 நிமிஷத்துல நீங்க கொலப்பாக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா தாராளமா ரீச் பண்ணிடலாங்க. இந்த கொலப்பாக்கம் ஜங்ஷன்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 3 நிமிஷத்துல ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்கேன். இந்த ப்ராஜெக்டோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டார் எலைட் சிட்டிங்க. இந்த ப்ராஜெக்ட் யார் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டார் ஹோம்ஸ் தாங்க. இன்னைக்கு என்கிட்ட நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வண்டலூர் டு கேளம்பாக்கம் சரௌண்டிங் லேண்ட் இருக்குமா, நல்ல பட்ஜெட்ல ஏதாவது லேண்ட் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நீங்க வந்து பாத்தீங்கன்னா யூடியூபர்ஸ் கிட்டயும் கேக்குறீங்க. அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய சர்ச் பண்ணி வந்து பாக்குறீங்க. அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரோடு எந்த அளவுக்கு ஒரு வேகமான ஒரு வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கும், அதுக்கு ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டலூர் டு கேளம்பாக்கம் இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு வளர்ச்சி வந்து அடைஞ்சிட்டு இருக்குங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ்ல இந்த ரோடு ஒரு வேற லெவல் கமர்ஷியலா வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா growth ஆயிட்டு இருக்கு. முக்கியமா இந்த ரோட பத்தி சொல்லணும் அப்படின்னா இந்த ரோடு வந்து ஒரு எஜுகேஷனல் ஹப் அப்படினே சொல்லாங்க. அந்த வண்டலூர் ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க கிளம்பாக்கம் ரீச் ஆகிற வரையும் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஒரு எஜுகேஷன் ஹப் அப்படினே சொல்லலாம். சோ உங்களுக்கு வண்டலூர்ல ஸ்டார்டிங்கே வந்து பாத்தீங்கன்னா கிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குங்க. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராமானுஜம் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாலிடெக்னிக் காலேஜ் இருக்கு. அப்படியே இந்த ரோட்ல ஸ்ட்ரைட்டா போறீங்க அப்படின்னா உங்களுக்கு தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, தாகூர் மெடிக்கல் காலேஜ் இருக்கு. அது மட்டும் இல்லாம பிஐடி யூனிவர்சிட்டியுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருக்குங்க. அப்படியே நீங்க கிளம்பாக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு செட்டிநாடு இந்த மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா இந்த ஆன் ரோட்ல இருக்குங்க. இந்த ரோடு ஏன் இந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சியை பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டியும் ஓஎம்ஆரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மேஜரான ரோடு அப்படின்னு சொல்லாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம நின்றுட்டு இருக்கோம் இல்லையாங்க, இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துல நம்ம கிளம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணிடலாங்க. கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பேஸ் பண்ணி எந்த அளவுக்கு ரியல் எஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10-15 கிலோமீட்டர் ஒரு வேற லெவல் growth வந்து பாத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 3 மினிட், கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்ல ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்கேன். இப்ப நீங்க பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா கொலப்பாக்கம் ஜங்ஷன். நீங்க வண்டலூர்ல இருந்து வரீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜங்ஷனே வந்து பாத்தீங்கன்னா இந்த கொலப்பாக்கம் ஜங்ஷன் தான். அப்படியே நீங்க இந்த பக்கம் ஒரு 3 நிமிஷம் போனீங்கன்னா போதும் டிவிஎஸ் எமரால்ட் ஸ்கூல்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து இருக்குங்க. சோ உங்களுக்கு கண்டினியூவா வந்து பாத்தீங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லலாங்க. இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராஜெக்ட்ல இருந்து நமக்கு என்ன மாதிரியான கனெக்டிவிட்டிஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோங்க. கனெக்டிவிட்டிஸ்மே இந்த ரோட்ல இருந்து பேசுறது ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லாங்க. இங்க இருந்து ஜஸ்ட் ஜிஎஸ்டி ரோடு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வெறும் ஒரு 2.5 கிலோமீட்டர் தாங்க. இந்த ரோடு வழியா ஸ்ட்ரைட்டா போறீங்க அப்படின்னா நீங்க கேளம்பாக்கம் ஓஎம்ஆர்மே வந்து பாத்தீங்கன்னா ரீச் பண்ணலாம். இப்படி போறீங்கன்னா நீங்க பெருங்கலத்தூர்லயே வந்து பாத்தீங்கன்னா ரீச் பண்ணிடலாங்க. இந்த ரோடு வழியா நீங்க போறீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்டர்ன் பைபாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வந்துரும். அந்த ஈஸ்டர்ன் பைபாஸ் நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா நீங்க ஈஸ்ட் தாம்பரம், சேலையூர் அது மட்டும் இல்லாம வேளச்சேரியுமே வந்து பாத்தீங்கன்னா தாராளமா ரீச் பண்ணலாம். இந்த ரோடு வழியா நீங்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வெங்கம்பாக்கம் மத்தடி ஜங்ஷன் வந்து பாத்தீங்கன்னா தாராளமா கனெக்டிவிட்டி இருக்குங்க. அதே நீங்க கண்ணையில இருந்து ரைட் எடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம கூடுவாஞ்சேரி நெல்லுக்குப்பம் ரோடுமே வந்து பாத்தீங்கன்னா ஒத்திவாக்கத்துல கனெக்ட் பண்ணிடலாங்க. சோ இந்த லொகேஷன்ல இருந்து உங்களுக்கு எக்கச்சக்கமான கனெக்டிவிட்டிஸ் இருக்கு. சோ இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா நம்ம ப்ராஜெக்ட் அங்க போய் பார்க்க போறோம். ப்ராஜெக்ட் போய் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆன் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து அமைஞ்சிருக்கு. அந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன் ரோடு பஸ் போற ரோடு, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலயே இருக்கு. சோ நம்ம அங்க போய் பார்க்கலாம் வாங்க. சோ அந்த கொலப்பாக்கம் ஜங்ஷன்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 1 மினிட்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா சைட்டோட என்ட்ரன்ஸ்க்கு ரீச் ஆயிடலாங்க. உங்களுக்கு டிவிஎஸ் எமரால்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்துருங்க. அந்த டிவிஎஸ் எமரால்டுக்குள்ள தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராஜெக்ட் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு பெருங்கலத்தூர், ஈஸ்டர்ன் பைபாஸ், சேலையூர், வேளச்சேரி போகக்கூடிய ஒரு ரோடு அப்படின்னே சொல்லாங்க. இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஈஸ்டர்ன் பைபாஸ் ரீச் பண்ணிடலாங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அப்படியே பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பஸ் ஸ்டாப்மே அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்டா பஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க. உங்களுக்கு பெருங்கலத்தூர், தாம்பரம் அது மட்டும் இல்லாம கிளம்பாக்கம் அண்ட் கேளம்பாக்கம் கனெக்ட் பண்ணக்கூடிய பஸ்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீக்வெண்டா இருங்க. சோ இந்த ஆன் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல ஒரு 500 மீட்டர்ஸ்க்குள்ளே நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராஜெக்ட் வந்து அமைஞ்சிருக்கு. அங்க போய் பாருங்க. சோ நீங்களே பாத்திருப்பீங்க எந்த அளவுக்கு அபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான லொகேஷன்ல தான் பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆன் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் ஆங்க நீங்க வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து ரீச் பண்ணிடலாம். இந்த ப்ராஜெக்ட் நேம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டே சொல்லிருப்பேன், ஸ்டார் எலைட் சிட்டிங்க. இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார் ஹோம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. மொத்தம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா
31 பிளாட் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 700 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 1800 2400 ஸ்கொயர் ஃபீட் வரையும் வந்து பாத்தீங்கன்னா இங்க பிளாட் சைஸ் வந்து அவைலபிள் இருக்குங்க. எல்லா ஃபேஷன்லயுமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளாட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு கார்னர் பிளாட்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள் இருக்குங்க. இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்டோட ப்ரீ லான்ச்ல தாங்க இருக்கோம். சோ உங்களுக்கு எல்லா பிளாட்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள் இருக்குங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்ட்ல நமக்கு இந்த மாதிரியான அமினிட்டிஸ் தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாங்க. சுத்தி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் வந்து கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிளாக் டாப் தார் ரோட் தான் கொடுத்திருக்காங்க. ரோடோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 24 ஃபீட்ல நமக்கு நல்ல வைடான பிளாக் டாப் தார் ரோட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸ்ட்ரீட் லைட்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா இப்போ நீங்க திரும்பும்போது அப்படியே பாப்பீங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல பிரைமான பிரீமியமான அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான லொகேஷன்ல தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து அமர்ந்திருக்குங்க. சுத்தி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடுகள் இருக்குங்க. இன்னைக்கு தேதியில இந்த வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட பேஸ் பண்ணி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்றதுக்கோ இல்ல ரெசிடென்ஷியலா மூவ் ஆகிறதுக்கோ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாத்துட்டு இருக்கீங்க. சோ அப்படி பாக்குறவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லாங்க. இந்த ப்ராஜெக்ட் பத்தி டீடைல்ஸ் நான் வந்து சொல்லிட்டேன். இப்போ ஒரு முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சொல்ல போறாங்க. நம்ம ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா கனெக்டிவிட்டி எல்லாமே சொல்லிருப்போம். இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து நமக்கு இந்த மாதிரியான லொகேஷன் அட்வான்டேஜ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறாங்க. வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து அமர்ந்திருக்கு. அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய லொகேஷன் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டலூர் டு கேளம்பாக்கம் சரௌண்டிங்ல ஒரு லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும், சொந்தமா லேண்ட் வாங்கணும், அது மட்டும் இல்லாம ரெசிடென்ஷியலா மூவ் ஆகணும் அப்படின்னு பாத்துட்டு இருக்கீங்க. அப்படி பார்க்கும்போது சுத்தி வீடுகள் தாங்க. வெறும் அபார்ட்மெண்ட் மட்டும் இல்லங்க, இண்டிவிஜுவல் வீடுகளுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய இருக்கு. சோ திக் ரெசிடென்ஷியல் ஏரியால தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து அமர்ந்திருக்குங்க. நமக்கு லொகேஷன் அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் தாங்க நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லணும். இங்க இருந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம 6 to 7 மினிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தாராளமா ரீச் பண்ணிடலாங்க. அதுவே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். நீங்க கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் கம்பேர் பண்ணி நீங்க பார்க்கும்போது கோயம்பேடுல இருந்து நீங்க வந்து ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷத்துல எங்க நீங்க மூவ் ஆக முடியுமோ அந்த லொகேஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இருக்கும் அப்படின்னு சொல்லாங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம 15 மினிட்ஸ்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா தாராளமா ரீச் பண்ணலாம். ஏர்போர்ட்மே வந்து பாத்தீங்கன்னா நம்ம 25 ல இருந்து 30 மினிட்ஸ்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ரீச் பண்ணிடலாங்க. சோ நமக்கு ஃபியூச்சர்ல ஏர்போர்ட்ல இருந்து மெட்ரோ வந்து பாத்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்மே வருங்க. சோ அப்படி வரும்போது ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்ல நமக்கு வண்டலூர்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மெட்ரோ ஸ்டேஷனே வரும். அது மட்டும் இல்லாம நமக்கு வண்டலூர்லயே வந்து பாத்தீங்கன்னா சபர்பன் ட்ரெயின்மே இருக்கு. சோ லோக்கல் ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரெகுலரா இருக்குங்க. நீங்க சிட்டிக்குள்ள போகணும் அப்படின்னா நீங்க தாராளமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீக்வெண்டா ட்ரெயின் இருக்கு. நீங்க ட்ரெயின்ல வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணலாம். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஜஸ்ட் நமக்கு ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளேயே ஸ்ரீராம் கேட்வே இருக்குங்க. ஸ்ரீராம் கேட்வே நம்ம எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 40 கம்பெனிகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க. சதர்லாண்ட், அசெஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மேஜரான ஐடி கம்பெனிஸ்மே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இங்க இருந்து ஒரு 10 நிமிஷம் டிரைவ்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம ஜிஎஸ்டி ரோடுங்க. ஜிஎஸ்டி ரோட பத்தி நம்ம கண்டிப்பா வந்து சொல்லி ஆகணும். இன்னைக்கு தேதியில நீங்க ஏதாச்சும் வந்து வாங்கணும் அப்படின்னா நீங்க குரோம்பேட்டோ இல்ல நீங்க வந்து டி நகரோ போக வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. நம்ம கூடுவாஞ்சேரி ஜிஎஸ்டி ரோடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மினி டி நகர், மினி குரோம்பேட் அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரோட்லயே இருக்குங்க. சோ அந்த அளவுக்கு அந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா க்ரோ ஆயிட்டு இருக்கு. அதுக்கு அப்படியே பேரலல் ரோடு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடுங்க. ஒரு முக்கியமான விஷயம் அந்த ஜிஎஸ்டி ரோட்லயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஜோ இருக்குங்க. ஜோ எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஐடி கம்பெனி அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாம நம்ம பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியுமே இருக்குங்க. உங்களுக்கு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, மெடிக்கல் காலேஜ் இருக்கு, பார்மசி இருக்கு, ஆர்ட்ஸ் இருக்கு, ஸ்கூல் இருக்கு. அது மட்டும் இல்லாம எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டலுமே வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. நமக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லாங்க. சோ உங்களுக்கு நீங்க ஸ்ட்ரைட்டா போறீங்க அப்படின்னா ஓஎம்ஆர் கனெக்டிவிட்டியுமே இருக்கு. சோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு எக்கச்சக்கமான லொகேஷன் அட்வான்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து இருக்கு. சோ உங்களுக்கு கம்ப்ளீட்டா எல்லா டீடைல்ஸுமே நான் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டேங்க. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைஸ்ங்க. இங்க நமக்கு பிளாட் வந்து பாத்தீங்கன்னா என்ன பிரைஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இங்க ஒரு பிளாட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 45 லட்ச ரூபாயில இருந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுதுங்க. உங்க கையில முன் பணமா ஒரு 10 லட்ச ரூபா இருந்தா போதுங்க. நீங்க இந்த மெயின் லொகேஷன் அதாவது நம்ம வண்டலூர் டு கேளம்பாக்கம் ஜங்ஷன்ல இருந்து ஜஸ்ட் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல நீங்க சொந்தமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேண்ட் வாங்கிக்க முடியுங்க. இல்ல எனக்கு வந்து வெறும் பிளாட் மட்டும் இல்லாம எனக்கு வீடு கட்டி கொடுங்க, இவ்வளவு அபார்ட்மெண்ட் எல்லாமே இருக்க இண்டிவிஜுவல் வீடுகள் இருக்க ஒரு ஏரியால எனக்குமே வந்து பாத்தீங்கன்னா சொந்தமா ஒரு வீடு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு 65 லட்ச ரூபாயிலே வந்து பாத்தீங்கன்னா சொந்தமா ஒரு வீடுமே வந்து பாத்தீங்கன்னா கட்டி கொடுக்குறாங்க. அதுக்கு ஒரு முன் பணமா உங்க கையில ஒரு 15 லட்ச ரூபா இருந்தா போதுங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சிஎம்டி அண்ட் ரெரா அப்ரூவ்டுங்க. சோ உங்களுக்கு டாக்குமெண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். பேங்க் லோனுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 80% வரை வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள் இருக்குங்க. சோ நீங்க தாராளமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல லொகேஷன்ல நான் வந்து பாத்தீங்கன்னா சொந்தமா ஒரு லேண்ட் வாங்கணும் இல்ல ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த லொகேஷன் உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான லொகேஷன் அப்படின்னு சொன்னாங்க. ஃபியூச்சர்ல ஒரு பயங்கரமான growth இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி ரோடுக்கு அப்புறம் ஒரு மேஜரான ஒரு லொகேஷன் அப்படின்னா இந்த வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு அப்படின்னு சொன்னாங்க. சோ ஒரு எஜுகேஷனல் ஹப் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கனெக்டிவிட்டி வைஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு மேஜரான கனெக்டிவிட்டி தான். ஆன் ரோட்ல இருந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஃப்ரீக்வெண்டா பஸ்கள் இருக்கக்கூடிய ஒரு மேஜரான லொகேஷன் தாங்க. சோ இவ்வளவு லொகேஷன் அட்வான்டேஜ் கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான லொகேஷன் தான் இந்த ஸ்டார் எலைட் சிட்டிங்க. சோ கண்டிப்பா உங்களுடைய சொந்த லேண்டோடைய கனவு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டார் எலைட் சிட்டில நினைவாகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேங்க. உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் பத்தி மத்த டீடைல்ஸ் தெரியணும், நான் வந்து வீடியோ பார்த்தேன், எனக்கு பிரைஸ் எல்லாமே ஓகேங்க, சுத்தி வீடுகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அருமையா இருக்கு, எனக்கு இங்க நான் வந்து சைட்டை பார்க்கணும்னா என்ன பண்றது அப்படின்னா நீங்க டிஸ்பிளே நம்பர் ஒரு கால் பண்ணுங்க. மத்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. சோ இங்க நீங்க லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி ஃபியூச்சர்ல ஒரு சூப்பரான அப்ரிசியேஷன் பார்க்கணும், இல்ல நீங்க வீடு கட்டி உடனே குடி வரீங்க அப்படின்னா உங்க ஃபேமிலி கூட நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி இறங்கிட்டு வேண்டிக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். பை.